பாருங்க சர்க்கரை உருக ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் கலர்னா கலர் கோல்டன் ப்ரௌன் ஆகுது. இப்போ பாருங்க இந்த கிளாசி டெக்ஸ்சர். கிண்ணத்துல ஊற்றிக்கிறேன். நெய் இப்ப முட்டைகளை உடைத்து அடுத்து சர்க்கரையை சேர்க்கிறேன். பாருங்க கலந்து கிரீமியாக உள்ளது. முதல்ல கேரமல மோட்ல ஊத்துறேன். பிறகு மில்க் கேக் மிக்சரை சேர்க்கிறேன். பாருங்க எவ்வளவு ஸ்மூத் ஃப்ளோ. புட்டிங் பானைகளை ஸ்டீமர்ல வைக்கிறேன். இப்போ நல்லா ஆவி எழுது. புட்டிங் பானைகளை ஸ்டீமர்ல வைக்கிறேன். இப்போ நல்லா ஆவி எழுது. இப்போ பாருங்க இந்த கஸ்டர்டை பிளேட்ல மடக்கிறேன். பாருங்க இந்த கேரமல் சாஸை மேல ஊத்துறேன். இந்த ஃப்ளோவை பாருங்க ரொம்ப சாட்டிஸ்ஃபைங். இந்த பளபளப்பான கேரமல் கஸ்டர்டை மந்தப்புளியின் மூடுத்து இனி பாம்புரத்திருத்துகிறோம். இந்த பேரீச்சம்பழங்களை தான் மத்ததும் பெரும்பெரும்பிலையும் எடுத்து பாருங்க. இப்போ அங்க பேரீச்ச பழங்களை நல்லா பழந்து இதாவது தரிக்க குழந்தை கொத்துக்களை உள்ளுவார்கள். கருப்பு சாக்லேட்டின் மென்மா டேட்டு இந்த சினிமா விளக்குழி அது ஒரு பளபள பாகு போன்ற திரவம் மாறுகிறது. இந்த பெரிச்சம்பழங்களை சாக்லேட்ல நனைப்போம். இது ருசியான பளபளப்பான பூச்சி கொடுக்கும். இப்போ தயாரா உள்ளது. சாக்லேட்டால் பூசப்பட்ட பேரீச்சம்பழங்களை தட்டில் வைக்கிறோம். பாருங்க இந்த பளபளப்பான பூச்சு மற்றும் சொட்டும் சாக்லேட் விவரங்களை. பாருங்க இந்த துருவின கொப்பரை துண்டுகள் எவ்வளவு வெள்ளையா பஞ்சு மாதிரி இருக்கு. இப்படிதான் நீங்களும் கொஞ்சம் கொஞ்சமா துருவணும். தேங்காய் துருவலை சேர்க்கிறோம். பாலையும் சர்க்கரையும் மெதுவா குழந்தைக்கு காவி எழும்புது பாருங்க. ஏலக்காய் தூள் மற்றும் நெய் சேர்த்து நல்லா கலக்கவும். பணக்கார நறுமணம் இது சமையலின் சாராம்சத்தை உணர்த்துகிறது. சிறிய பகுதிகளாக எடுத்து உருவேக உங்க கைகாக இருக்கும். நல்ல லட்டு தயாராகும். பாருங்க இப்படி பெய்யணும். கைகளில் உள்ள லட்டுக்களை புலங்கித்துவிலே அவை பனிப்பொவெல்ல பூச்சி பெறுகின்றன. இந்த அழகிய தேங்காய் லடு பிஸ்தா மற்றும் பாதாம் கொண்டு அலங்கப்பட்டு இது பாரம்பரிய இந்திய இனிப்பு.